தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு வங்கியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 5138 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ 5000க்கும் அதிகமான வேக்கன்சியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 24/2/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோவும் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணுறேன். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே. ஸோ கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இது எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது இங்கே நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டே இந்த ஜாப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 28 வயதிற்கு அதிகமும் இருக்கக்கூடாது. இன்கேஸ் இங்கே எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 34 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 39 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. 34 37 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் 44 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் டிகிரி படித்த காலேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ரூவ்டான ஒரு காலேஜாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா காலேஜுமே அப்ரூவ்டாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல அப்ரூவான ஒரு காலேஜில் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் உங்கள்கிட்ட கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களோட காலேஜோட இன்ஸ்டியூட்டோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குமா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த ஒர்க்கு கொடுக்குறாங்க அப்படின்ற போது இன்கேஸ் சில பேர் வந்து நடுவிலே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மஸ்ட்டு ப்ரொடியூஸ் மார்க் ஷீட்டு அண்ட் ப்ரொஃபஷனல் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு NATSன்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து 4 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணான கட் ஆஃப்கான டேட் ப்ராசஸிங் இயரும் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு முக்கியமாக உங்களோட லோக்கல் லாங்குவேஜ், நமக்கு லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் தான் பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ். உங்களோட தமிழில் பார்த்திங்க அப்படின்னா எழுத பேச படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா உங்களோட லோக்கல் லாங்குவேஜ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், லோக்கல் லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா அதற்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு டியூரண்டிஸ், அதாவது அப்ரெண்டிஸ்க்கான டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் வந்து இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இந்த 1 இயருமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 2 வீக்ஸ் வந்து நடக்கும். ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் நடக்கும். அடுத்து வரக்கூடிய 50 வீக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் வந்து நடக்கும். ஓகே, ஃபஸ்ட் 2 வீக்ஸ் வந்து இன்க்ளூட் வீக்ஸ் எல்லாமே சேர்ந்து நடக்கும். அதற்கப்புறம் 50 வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன் த ஜாப் ட்ரைனிங். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங்லாம் முடித்து நீங்கள் ஜாப் கூட சேர்ந்து உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்டுமே இதில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு தமிழ்நாடு தான் முக்கியம் அப்படின்றதுனால தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து
இந்த ஊருக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் வந்து கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சப் டோட்டலில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சப் டோட்டல் இருக்கும். இது 3மே பெரிய இடங்கள் அப்படின்றதுனால ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சப் டோட்டல் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த 3 சிட்டியை மட்டும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். இதோட லிங்கும் கீழே உங்களுக்கு கிடச்சிரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பரான இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் இதில் உங்களோட ப்ராப்பரான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு என்டர் பாஸ்வேர்டு உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். உங்களோட இமெயிலுக்கும் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வரும். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கேண்டிடேட் லாகின் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அது இமெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடிஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு லாகின் ஐடி என்னவோ அந்த ஐடியை வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணாலே போதும். இந்த பேஜுக்குள்ளே உங்களால் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு உங்கள் நேம் டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட டாக்குமெண்டேஷன், ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற காமனான விஷயங்கள் வந்து சிலது எல்லாமே இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். சில இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முடிச்சு ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேலரி ரிலேட்டடாக வராது. எல்லாமே உங்களுக்கு ஸ்டைஃபன் ரிலேட்டடாக தான் வரும். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டைஃபன் எப்படி கிடைக்கும், அதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். உங்களுக்கு வந்து ரூரல் இல்லைனா வந்து செமி அர்பன் இல்லைனா வந்து அர்பன் இது மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் உங்களுக்கு ஜாப் கிடச்சி அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் 12,300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் கிடைக்கும். இன்கேஸ் மெட்ரோ மீன்ஸ்னால் பெரிய சிட்டி மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிட்டியில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு மாதத்துக்கு உங்களுக்கு 15,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற போது இதை தவிர உங்களுக்கு நாட் எலிஜிபிள் ஃபார் அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்ட்டு இருக்காங்க அப்ரெண்டிஸ் ஜாப் வந்தால் மட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இயர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டியூரேஷன் வந்து இருக்கும். உங்களை வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எம்ப்ளாய் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் அப்படின்றனால ஸோ அப்ரெண்டிஸ்க்கு என்ன மாதிரி சலுகைகள் இருக்குமோ அந்த சலுகைகளை மட்டும்தான் நீங்கள் வந்து பெற முடியும். ஸோ நாட் ஃபார் பஞ்சாப் நேஷனல் பேங்க் எம்ப்ளாய் யூஆர். ஓகே, ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதற்கு முன்னாடி அப்ரெண்டிஸ் ரிலேட்டடாக ஏதோ கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி அதில் நீங்கள் டெர்மினேட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரியில் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிளும் கிடையாது. அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா டீட்டெயிலும் சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ முடிஞ்சளவு நான் எல்லா விஷயம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டவுட் இருக்குது இனிமேல் புரியலை அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை வந்து ஒன் டைம் படித்து சும்மா ஓவராலாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அதை வச்சு கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியல அப்படின்றத இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. தயவு செஞ்சு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.